ஜார்ஜ் எலியட் எழுதிய சைலாஸ் மார்னர் நாவலுடைய சம்மரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஃபோர் தேட் ஜார்ஜ் எலியட்டுடைய லைஃப் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பார்க்கலாம். ஜார்ஜ் எலியட் வாஸ் born in 1819 and died in the year 1880. இவருடைய ஆக்சுவல் நேம் மேரியான் ஈவான்ஸ். அந்த பீரியடில் ஃபார் த செக்யூரிட்டி பர்பஸ் ஜார்ஜ் எலியட்ங்கிற நேமாக மேரியான் ஈவன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, ஒன்லி ஃபார் தி லிட்டரி கரியர். இவருடைய ஃபர்ஸ்ட் போம் கிறிஸ்டியன் அப்சர்வர். இது 1840 ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் போம் ஆஃப் ஜார்ஜ் எலியட். டேஸ் லெபான் ஜிவ்ஸு அப்படிங்கிற ஒர்க்கை ஸ்ட்ராஸோடைய லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்டை வந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க ஜார்ஜ் எலியட். அண்ட் ஆடம் பீடு இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் நாவல், ரிலீஸ்ட் இன் த இயர் 1859. மில் ஆன் த ஃப்ளாஸ் இன் த இயர் 1860 and Silas Marner in 1861, மிடில் மார்ச் இன் 1872. இவருடைய லாஸ்ட் நாவல் வாஸ் டேனியல் டெரோண்டா. இது 1876 பப்ளிஷ் ஆனது. இந்த நாவல் சைலாஸ் மார்னர் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதனுடைய செட்டிங் லேண்டன் யார்டுங்கிற ஒரு பிளேஸ். இங்கே சைலாஸ் மார்னர் ஃபார் 24 இயர்ஸாக வாழ்ந்திருக்கிறாரு. இவருடைய பிகினிங் ஆஃப் ஹிஸ் லைஃப் ராவ்லோ அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த பிளேஸில் வந்து ஃபார் 15 இயர்ஸாக சைலாஸ் வந்து இவருடைய லேட்டர் லைஃப், அதாவது அவருடைய கடைசி காலங்கள் வந்து ராவ்லோங்கிற இடத்துல தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ராவ்லோவில் ஒரு ப்ரொஃபஷ்னல் வீவர், ஒரு நெசவாளி, துணி நெய்பவராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் லாஸ்ட் 16 இயர்ஸ் எப்பிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க. இவங்க ஒரு உமன் கேரக்டர். இவங்களுக்கு ஒரு ஃபாதர் மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க. ஸோ 24, 15 அண்ட் 16 55 வருடமாக தான் இந்த சைலாஸ் மார்னருடைய லைஃப் ஸ்பேன் இருந்திருக்குது. இந்த சைலாஸ் மார்னருங்கிற நாவலில் வந்து சைலாஸ் மார்னர் தான் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், ஒரு ஹீரோ மாதிரி இந்த நாவலில் போர்ட்ரே பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இவங்களோட லைஃப்பை ரிவால்வ் பண்ணி தான் இந்த நாவல் அமைஞ்சிருக்கும். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்: சைலாஸ் மார்னர், ப்ரொட்டாகனிஸ்ட் ஆஃப் த நாவல்; மோலி ஃபாரன், மதர் ஆஃப் எப்பி அண்ட் ஒய்ஃப் டு காட்ஃப்ரே; எப்பிக், daughter of Godfrey and Molly. She lives with Silas and she married Aaron. காட்ஃப்ரே அண்ட் மொல்லியோடைய டாட்டர் தான் எப்பி. ஆனால் இந்த பேரண்ட்ஸ், அதாவது இவங்களுடைய ஓன் பேரண்ட்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சைலாஸ் கூட தான் வாழ்ந்துருப்பாங்க. சைலாஸ் தான் எனக்கு அப்பா அப்படிங்க நினச்சிக்கிட்டு எப்பி வாழ்ந்துட்டுருப்பாங்க. அண்ட் ஷீ ஆல்சோ மேரிட் அ பர்சன் கால்டு ஆரோன் வின்த்ராப். இவங்க வந்து பென் வின்த்ராப்போடைய சன். அண்ட் ஃபைனலாக அவங்க எப்பியை வந்து மேரி பண்ணிக்குவாங்க. ஸ்கொயர் காஸ், ஃபாதர் ஆஃப் காட்ஃப்ரே, டன்ஸ்டன் அண்ட் ராபர்ட், இந்த 3 பேரும் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸில். பட் காட்ஃப்ரே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இதில் ப்ளே பண்ணியிருப்பார். அண்ட் காட்ஃப்ரேயோட ஏஜ் 26 இயர்ஸ் ஆகுது அந்த நாவலில் படிக்கும்போது. அவங்க மோலி ஃபேரன்கிறவங்கள வந்து ரகசியமாக மேரி பண்ணிக்குவாங்க. அண்ட் அதற்காக டன்ஸ்டன் இவருடைய பிரதர் வந்து அடிக்கடி மிரட்டுவார். ஏன்னா சீக்ரெட்டாக வந்து மோலியை வந்து மேரி பண்ணதுனால தன்னுடைய அப்பாட்ட சொல்லிடுவேன், சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு மிரட்டிகிட்டே இருப்பாங்க. அதற்காக வந்து தன்னுடைய பிரதர் காட்ஃப்ரேட்ட பணம் கேட்பாங்க. ஸோ தன்னோட ரகசியத்தை மறைக்கிறதுக்காக காட்ஃப்ரே வந்து பணம் கொடுப்பாரு. மோலி ஃபேரனை கல்யாணம் பண்ணதுக்கு ஏன் இவ எதிர்ப்பு அப்படின்னா, மோலி ஃபேரன் வந்து இவங்க லோ பெர்த் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. பட் இவங்க வந்து காட்ஃப்ரே வந்து அவங்கள பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. காட்ஃப்ரே அதுக்கப்புறம் நான்சிங்கிற உமனை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அது வந்து அரேஞ்ச்டு மேரேஜாக தான் இருக்கும். காட்ஃப்ரேயோட ஃபாதர் ஸ்கொயர் காஸ் தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை எதுவுமே இருக்காது. வில்லியம் டேன் இவங்க வந்து வில்லன். வில்லியம் டேன் தான் வந்து டிகான் அப்படிங்கிற கேரக்டரை வந்து, அதாவது டிகான் கேரக்டர்னால் சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து கொலை பண்ணி அவன்கிட்ட பணத்தை பிடுங்கிட்டு போயிடுவான். பிடுங்கிட்டு போனதுக்கப்புறம், அதாவது திருடிட்டு போனதுக்கப்புறம் சைலாஸ் மேலே வில்லியம் பழி போட்டுருவார். சைலாஸ் தான் இந்த டிகானை கொண்டுட்டு அவங்ககிட்ட இருந்த பணமெல்லாம் திருடிட்டான்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுவாங்க.
அண்ட் சாரா betrothed டு சைலாஸ்க்கு வந்து சாரான்னு ஒரு பொண்ணை வந்து என்கேஜ் பண்ண வச்சுருப்பாங்க ஃபார் மேரி. பட் சைலாஸ் வந்து டிக்கான்கிற பர்சன்ட் பணத்தை வந்து திருடுறதுனால சாரா இவனை வந்து நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சைலாஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் மிஸ்ஸஸ் வூஸ்குட் அ லேடி டு ஹூம் சைலாஸ் யூஸ் டு வீவ் லைனன். இந்த வூஸ்குட் அப்படிங்கிற உமனுக்கு தான் வந்து சைலாஸ் மார்னர் வந்து நிறைய துணிகளை வந்து நெசவு செஞ்சு கொடுப்பாரு. நல்லா அவங்களுடைய சைலாஸோடைய துணிகள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதனால் வூஸ்குட் வந்து இவங்ககிட்ட நிறைய துணிகளை வந்து ஆர்டர் பண்ணி அதன் மூலமாக சைலாஸ் வந்து பணம் சம்பாதிப்பான். ஸோ இதுதான் இந்த கேரக்டர்ஸு. ஸோ இந்த கேரக்டர் எப்படியெல்லாம் வந்து போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்களோட பிரச்சனை என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது சைலாஸ் இஸ் அ புவர் வீவர், மெம்பர் ஆஃப் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் வில்லியம் டேன். வில்லியம் டேனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சைலாஸ் மார்னர். இவர் வந்து ஒரு புவர் நெசவாளி. அவங்க ஊரில், அதாவது லேண்டன் யார்டுங்கிற ஊரில் வந்து ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டி இருக்கும். அந்த ரிலீஜியஸ் கம்யூனிட்டியில் வந்து ஒரு சைலாஸ் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். சைலாஸ் சஃபர்ஸ் ஃப்ரம் ஃபிட்ஸ் அக்கேஷனலி. ஹீ லேர்ன்ட் நாலேஜ் ஆஃப் ஹெர்பல் மெடிசன். சைலாஸ்க்கு வந்து பயாலஜிக்கலி அவனுக்கு ஒரு வலிப்பு வரும். வலிப்பு மீன்ஸ் அந்த சமயத்தில் வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவார். தன்னை சுற்றி என்ன நடக்குங்கிறது தெரியாது. ஒரு சமாதி நிலைக்கு போயிடுவார். அந்த சமயத்தில் தான் வந்து வில்லியம் ஸ்டோல் மணி அண்ட் கில்டு டிக்கான் வில்லியம் அண்ட் சைலாஸ் வந்து ஒரு ரூமில் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. பிகாஸ் டிக்கான் வந்து சர்ச்சில் இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்திருப்பார். அவர் வந்து நிறைய காசு வச்சுருந்துருப்பார். இவர்கிட்ட காசை பிடுங்கிறதுக்காக வில்லியம் பிளான் பண்ணுவான். அந்த சமயத்தில் டிக்கானுக்கு உடம்பு சரியாதனால அந்த சர்ச்சோடைய அத்தாரிட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வில்லியமையும் சைலாஸையும் டிக்கானை பார்த்துக்க சொல்லி அவன் பக்கத்தில் தூங்க சொல்லியிருப்பாங்க. பட் டிக்கான் பக்கத்தில் பணம் இருக்கும். அந்த பணத்தை திருடிட்டு வில்லியம் வந்து அந்த டிக்கானை கொன்றுவான். அந்த சமயத்தில் சைலாஸ் வந்து ஃபிட்ஸுக்கு போயிடுவார். அதாவது அவர் சமாதி நிலைக்கு போயிடுவார். அதனால் வந்து அவனை சுற்றி என்ன நடக்கும் தெரியாது. ஸோ ஈஸியாக வில்லியம் டேன் வந்து டிக்கானை கொண்டுட்டு சைலாஸ் மேலே பழி போட்டு அவன் போயிடுவான். ஸோ அந்த சர்ச் அத்தாரிட்டி சொல்லிடுவான், சைலாஸ் தான் அந்த டிக்கானை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக பிளேம்டு ஆன் சைலாஸ். ஸோ இதற்கு இடையில் வந்து சைலாஸ்க்கு வந்து ஹெர்பல் மெடிசன், அதாவது மூலிகை மருத்துவங்கள்லாம் வந்து அவங்க அம்மா அவனுக்கு கற்றுக் கொடுத்துருந்துருக்காங்க அவங்க சிறு வயதில். இது அண்ட் தென் ஆஃப்டர் வில்லியம் வந்து டெக்கானை கொன்னதுக்கப்புறம் சைலாஸ் ஃபவுண்ட் கில்ட்டி ராங்லி. அந்த ஊரில் வந்து அந்த கம்யூனிட்டியோடைய கஷ்டம் படி யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி தான் வந்து சைலாஸை வந்து ராங்லி ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. சைலாஸ் தான் வந்து அந்த டெக்கானை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு ராங்லி ஜட்ஜ் பண்ணி அந்த ஊரை விட்டு போக சொல்லிடுவாங்க. அந்த சர்ச் மெம்பர்லேருந்து அவனை தூக்கிடுவாங்க. அதனால் சைலாஸ்க்கு வந்து கடவுள் மேலே மனிதர்கள் மேலே நம்பிக்கை போயிடும். ஸோ லேண்டன் யார்டை விட்டுட்டு வேறு ஊருக்கு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி சைலாஸ் மேலே ரொம்ப நல்லவர். அவருக்கு வந்து அந்த ஃபிட்ஸ்லாம் வரும். ஆனால் அது வந்து அவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. வில்லியம் டென் சைலாஸ் மேலே கொலைப்பள்ளி போட்டு போயிடுவான். அதனால் சைலாஸ்க்கு வந்து மனம் உடைஞ்சு கடவுள் மேலேயும் மனிதர்கள் மேலேயும் நம்பிக்கையே இல்லாமல் அவனுக்கு போயிடும். ஸோ மனிதர்களாலே அவனுக்கு வெறுப்பு உண்டாயிரும். ஸோ இப்படி தான் வாழ்க்கை இப்போ நகண்டுகிட்டு இருக்கோம். He lived alone in stone cottage in Ravlo as a weaver. லேண்டன் யார்ட்லேருந்து ரேவ்லோங்கிற வில்லேஜ்க்கு வந்துடுவான். அங்கே வந்து ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு குடிசை வீடை வந்து செஞ்சு அதில் தான் வந்து தனியாக வந்து ஒரு வீவிங் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்தில் வூஸ்குடுங்கிற லேடி வந்து டேபிள் கிளாத் செய்யணும்னு சொல்லிட்டு சைலாஸ்ட்டை கேட்பாங்க. அதற்காக சில அமௌண்ட் வந்து வூஸ்குட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து சைலாஸ் மேலே ரேவ்லோட செட்டில் ஆகி த வீவிங் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பான். ஹி கெயின்டு 5 கோல்டு காயின்ஸ். ஹி சேவ்டு தேம் அண்டர் த ஃப்ளோர் இன் த ஹவுஸ். ஒரு நாள் அவருக்கு வந்து 5 கோல்டு காயின் கிடைக்கும். இந்த நெசவு தொழிலோட வருமானத்தை வச்சுக்கிட்டு இதை வந்து தான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ளோரில் வந்து 4 செங்கலை ரிமூவ் பண்ணி அந்த ஃப்ளோருக்கு அடியில், அதாவது வீட்டுக்கு அடியில் ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே ஒரு மண் பானைக்குள்ளே கோல்டு காயினெல்லாம் பரி பண்ணி ரொம்ப ஒழிச்சு வச்சுருப்பான். தினமும் கிடக்கூடிய பணம், நகைகள், கோல்டு காயினெல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஹி ஃபெல்ட் ஹாப்பி சீயிங் தெம் இன் சப்பர் டைம். நைட் நேரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த குழியில் எடுக்கக்கூடிய கோல்டு காயினை எடுத்து பார்ப்பான். அது மூலமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அந்த கோல்டு காயினோட அதோட சத்தங்களை கீழே போட்டு பார்க்கும் அந்த கோல்டு காயின் அவன் காது கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப இனம் புரியாத மகிழ்ச்சி வரும். He lived as misery, not sharing anything with others, hated human. இதற்கிடையில் வந்து அந்த ரேவ்லோங்கிற வில்லேஜில் யாரு கூடயும் சைலாஸ் பேச மாட்டான். தான் தொழில் உண்டு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். அவன் ஏர்ன் பண்ணக்கூடிய பணம் எதுவுமே மற்றவங்களோட ஷேர் பண்ணாமல் ரொம்ப கஞ்சனாக இருப்பான். மனிதர்களாலே அவனுக்கு பிடிக்காது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரூடாக போயிடுவான். எப்படின்னா அவன் மேலே கொலைப்பழி தேவையெல்லாம் போடுறதுனால மனிதர்கள் மேலே ஒரு வெறுப்பு உண்டாயிரும். அண்ட் சன் ஆஃப் ஸ்கொயர் காஸ் காட்ஃப்ரே மேரி லோ பெர்த் கேர்ள்ஸ் சீக்ரெட்லி. ஸோ இதற்கப்புறம் ஸ்கொயர் காஸ் அப்படிங்கிற ஒரு ரிச் பர்சன் இருக்கார் ரேவ்லோவில். அவர் ரெட் ஹவுஸுங்கிற வீட்டில் வசிச்சுட்டு இருந்திருப்பார். அவருக்கு வந்து ஒரு சன் இருப்பாங்க, அவங்க பேர் காட்ஃப்ரே. இவங்க லோ பெர்த் கம்யூனிட்டியில் சேர்ந்த ஒரு உமனை வந்து காட்ஃப்ரே சீக்ரெட்டாக கல்யாணம் பண்ணிடுவான்.
இது வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கும் சைலாஸ் லைஃப்பில். ஹிஸ் பிரதர் டன்ஸ்டன் த்ரெட்டன் ஹிம் டு டிஸ்க்ளோஸ் வித் ஹிஸ் ஃபாதர். டன்ஸ்டன் வந்து அனதர் பிரதர் ஆஃப் காட்ஃப்ரே. அவனுக்கு தெரிஞ்சிருந்த விஷயம், தன்னுடைய பிரதர் வந்து ஒரு லோ பெர்த் கம்யூனிட்டி உமன் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இதை தன்னுடைய ஃபாதர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதா சொல்லுவான். பட் காட்ஃப்ரே வந்து அவனுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ பணம் எப்பப்பெல்லாம் டன்ஸ்டன் கேட்பானோ காட்ஃப்ரே கொடுத்துடணும், கொடுக்கலனா இந்த ரகசியத்தை தான் அப்பாட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். அதனால் வந்து ஒன் டே வென் காட்ஃப்ரே ஹேஸ் நோ மணி, இப்போ அவனுக்கு வந்து அடுத்த டைம் நம்ம கேட்கும்போது பணம் இல்லைன்னு சொல்லிடுவான். அந்த சமயத்தில் வந்து பணத்தை கொடுக்கறதுக்காக he got money from his tenant then gave to Dunstan. ஸ்கொயர் காசு வந்து வாடகை வீடு வச்சுருப்பாங்க. அந்த வாடகை வீட்டில் வசித்தவங்களுடைய வாடகை பணம்லாம் வந்து காட்ஃப்ரே ஒரு நாள் வாங்க போவான். அப்போ அந்த டெனன்ட் வந்து அந்த வாடகை பணத்தை காட்ஃப்ரேட்ட கொடுத்துருவார். பட் காட்ஃப்ரே இந்த பணத்தை பார்த்த உடனே இந்த பணத்தை தன்னோட பிரதர் டன்ஸ்டன்ட்ட கொடுத்துலான்னு சொல்லிட்டு வாடகை பணத்தை தன் ஃபாதர்கிட்ட கொடுக்காம டன்ஸ்டன்ட்ட கொடுத்து அந்த சீக்ரெட்டை வந்து அப்படியே ரொம்ப, அதாவது டன்ஸ்டன் வந்து பணத்தை கொடுக்கலன்னு தன் ஃபாதர் சொல்லிடுவான பயந்துக்கிட்டு அந்த டெனன்ட் இருந்த பணத்தை வந்து டன்ஸ்டன்ட்ட கொடுத்து அப்படி வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஸ்கொயர் த்ரெட்டன் த டெனன்ட் ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் ஹவுஸ். பட் ஸ்கொயர் வந்து அந்த வாடகை பணம் அவன் கைக்கு நான் வராமல் இருக்கும். அவன் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான்னா டெனன்ட் வந்து வாடகை பணத்தை கொடுக்காம ஃப்ரீயாக வந்து வாடகை வீட்டில் தங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் வந்து த்ரெட்டன் பண்ணிகிட்டே இருப்பார். இது காட்ஃப்ரேக்கு தெரிஞ்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம வந்து டெனன்ட் வந்து காசை வாங்கியிருக்கோம் பட் அப்பாட்ட நம்ம கொடுக்கல. இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா டெனன்ட் வந்து உண்மையை சொல்லிடுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாடகை பணத்தை உங்களுடைய சன் காட்ஃப்ரேட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பிரச்சனை பெருசாக போயிடும். அப்புறம் என்னோட சீக்ரெட் மேரேஜில் வெளியே வந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து இருப்பான். ஸோ ஹி வாஸ் இன் டிலமா. ஹி அலவுட் டன்ஸ்டன் டு செல் ஹிஸ் ஹார்ஸ் வைல்டு ஃபயர். அதனால் டன்ஸ்டனுக்கு வந்து எப்படியாவது வந்து பணத்தை கொடுத்து அவனை சீக்ரெட்டாக வந்து இந்த மேரேஜை வந்து வச்சு இந்த அப்பாட்ட அந்த மெசேஜை வந்து சொல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு டன்ஸ்டனை ஃபஸ்ட்டு அவனை சமாளிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காட்ஃப்ரேட்ட பணம் கிடையாது, பட் டன்ஸ்டனுடைய அவனை வந்து சைலண்ட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவனுக்கு ஒரு ஹார்ஸ் இருக்கும், வைல்டு ஃபயர் அப்படிங்கிற ஹார்ஸ் யார் வச்சுருப்பா? காட்ஃப்ரே வச்சுருப்பாரு. அந்த ஹார்ஸை விற்றுட்டு அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு டன்ஸ்டன்ட்டு கொடுத்துருவான் காட்ஃப்ரே. உடனே அந்த ஹார்ஸை எடுத்துகிட்டு ஒருத்தர் பைர்ஸே அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். இவர்கிட்ட வந்து பேரம் பேசுவான். எப்படின்னா, ஒரு 150 பவுண்ட்ஸுக்கு வந்து பேரம் பேசுவான் டன்ஸ்டன். உடனே ஓகே 150க்கு நான் இந்த ஹார்ஸை வாங்கிக்கிறேன்னு அவர் சொல்லிவார். ஸோ டன்ஸ்டன் வந்து அந்த குதிரை மேலே ஏறிக்கிட்டு அதை டன்ஸ்டனை பார்க்க கிளம்பிட்டு இருப்பான். பட் திடீர்னு வந்து அந்த குதிரை வந்து கீழே விழுந்து ஒரு பாறை மேலே மோதி அந்த குதிரை வந்து ஆன் த ஸ்பாட்டில் இறந்து போயிடும். ஸோ இப்போதைக்கு வந்து பர்ஸ்டர் வந்து அந்த பணத்தை வாங்கி அந்த குதிரையை சேல் பண்ணுறது குதிரை கிடைக்காம போயிடும். பட் இருந்தாலும் டன்ஸ்டனுக்கு பணம் வேணும். அந்த சமயத்தில் சைலாஸ் மேர்னு நினப்பு வருது. சைலாஸ் மேர்னு வீட்டுக்கு போகலாம், எப்படியாவது பணம் நிறைய வச்சுருப்பாரு, அவர்கிட்ட கடன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போவான். பட் அந்த வீட்டில் சைலாஸ் வந்து இருந்திருக்க மாட்டார். So when he rode the horse, it went with an accident. Horse died, and now Dunstan needs money. He went to Silas' house to borrow money, but found gold which he stole as Silas was absent, and it's night time. Dunstan fell into water-logged stone pit and died. Silas returned and found that gold was stolen. Suspected Jem Rodney, but he proved innocence. இந்த இடத்துல என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, டன்ஸ்டன் சைலாஸ் வீட்டுக்கு போகிறாரு பணம் கடன் வாங்குறதுக்காக. பட் சைலாஸ் இருக்க மாட்டார். பட் சைலாஸ் வீட்டில் அவன் கண்ணுக்கு வந்து கோல்டன் கண்ணுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த கோல்டை ஃபுல்லாக அப்படி திருடிட்டு போயிடுவான். திருடிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்ப்பான். பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோன் பிட் இருக்கும். அது கல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தை கால் தவறி உள்ளே விழுந்து இறந்து போயிடுவான் டன்ஸ்டன். அதற்கப்புறம் சைலண்ட் வீட்டுக்கு வருவார். அந்த வீட்டில் பார்த்தா அவர் சேர்த்து வச்ச கோல்டு எல்லாமே மிஸ்ஸிங் ஆகிருக்கும். ஜெம் ராட்னேங்கிற ஒரு போச்சர் இருப்பார். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்துகிட்டே இருப்பார் எப்போவுமே. அவர் மேலே சைலாஸ் சந்தேகப்பட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். பட் அதுக்கப்புறம் தெரியுது ஜெம் ராட்ஃபே வந்து இன்னசென்ட், அவன் திருடிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதனால் அவர் வந்து ரொம்ப சைலாஸ் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப சோகமாகிடுவான். ஏன்னா அவனுக்குன்னு இருந்த ஒரே ஒரு லைஃப் அந்த கோல்டு தான், அதையும் திருடிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கோபத்தில் இருப்பான். ஸ்டோலன் ஆஃப் கோல்டு ரிமைன் மிஸ்ட்ரி. யார் திருடுறாங்கன்னே தெரியாது. இட் வாஸ் மிஸ்ட்ரியாகவே இருக்கும். ஹி ஃபெல்ட் மோர் சேட், ரொம்ப சோகமாயிட்டான். இட் வாஸ் கிறிஸ்மஸ், அந்த நாள் வந்து கிறிஸ்மஸ் நாள். அண்ட் வின்த்ரோப் ஷோன் கைண்ட்னஸ் ஆன் ஹிம், சப்போர்ட்டட் ஹிம் கிவிங் கேக் அண்ட் கிஃப்ட். அந்த ஊரில் வந்து ஒரு லேடி இருக்காங்க, அவங்க பேர் வின்த்ராப். சைலாஸ் மேலே ரொம்ப இறக்கப்படுவாங்க. சைலாஸ் வந்து கோல்டை வந்து அவனோட கோல்டு யாரை திருடிட்டாங்கன்னு விஷயம் தெரிஞ்சு ரொம்ப வின்த்ராப் வந்து சைலாஸ் மேலே ரொம்ப அன்பு சப்போர்ட் காட்டுவாங்க. அந்த நாள் கிறிஸ்மஸ் நாள்னால வின்த்ராப் சைலாஸ்க்கு கிஃப்ட்டு கேக்கு எல்லாம் கொடுத்து அவனை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒருத்தங்க மட்டும்தான் சைலாஸ்க்கு ரொம்ப ஆறுதலாக இருப்பாங்க. அன்னையிலேருந்து சைலாஸ் வந்து கேட்ட ரொம்ப குணம் மாறிடுவான், நல்ல குணம் மாறிடுவான். அதாவது ஹியூமன் மேலே அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவான். இதற்கப்புறம் ஒரு நியூ இயர்ஸ் ஈவ் அன்னைக்கு மிஸ் நான்சிங்கிற ஒரு பொண்ணை வந்து காட்ஃப்ரேக்கு ஸ்கொயர் காஸ் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவார். இவருடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபு மொல்லி. இவங்களுக்கு தெரிஞ்சிடும் காட்ஃப்ரே வந்து ஒரு உமனை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, பட்டு நான் தான் அவனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபு அப்படின்னு அந்த விஷயம் தெரிஞ்சுடனே எப்படியாவது காட்ஃப்ரே பழி வாங்கணும்னு சொல்லி ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஷீ கிளைம்டு ஷி வாஸ் த ஃபஸ்ட் ஒய்ஃப் ஆஃப் காட்ஃப்ரே. ஸோ
நான் தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃப்னு சொல்கிறதுக்காக காட்ஃப்ரேயை பார்க்க வந்துட்டு இருக்கும்போது அந்த சமயத்தில் வந்து மோலி ஃபேரன் வந்து அவங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம்னா அவங்க வந்து ஓபிஎம் வந்து யூஸ் பண்ணாங்க அடிக்கடி. அது ஒரு போதை மருந்து மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அந்த சமயத்தில் கீழே மயங்கி விழுந்துடுவாங்க. அதனால் கீழே மயங்கி விழுந்து இறந்து போயிடுவாங்க மோலி ஃபேரன். அவங்களுக்கு வந்து ஒரு டாட்டர் இருக்கும். அவங்க கல்யாணம் ஆகுனதுக்கப்புறம் காட்ஃப்ரேக்கும் மோலி ஃபேரன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த பெண் குழந்தை கையில் வச்சுக்கிட்டே என்ன பண்ணிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த பெண் குழந்தை ரொம்ப தனியாக இருக்கும். அந்த பெண் குழந்தை அழுதுகிட்டே இருந்துக்கும். திடீர்னு அந்த சைல்டு சா லைட் இன்சைடு த சைலாஸ் ஹோம். சைலாஸ் ஹோமில் ஒரு லைட் எரியும். அந்த லைட்டை நோக்கி அந்த குழந்தை அப்படி நடந்து போயிட்டே இருக்கும். அண்ட் வென் டுவர்ட்ஸ் இட் அண்ட் வென் சைலாஸ் வாஸ் ஆப்சென்ட். அந்த வீட்டுக்குள்ளே சைலாஸ் இருக்க மாட்டார். அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க ஃப்ளோரில் அப்படி ஸ்லெப்ட் ஆன் த ஃப்ளோர் அண்ட் சைலாஸ் ரிட்டன் சா இட் ஆஸ் அ கோல்டன் ஆன் த ஃப்ளோர் தாட் இட் வாஸ் லாஸ்ட் கோல்டு. அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரில் அப்படி படுத்து தூங்கிடும். அந்த குழந்தையோட ஹேர் கலர் ரொம்ப கோல்டன் கலர் இருக்கும். அதற்கப்புறம் சைலாஸ் வீட்டுக்கு ரிட்டன் ஆகுவார். வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த குழந்தையோடைய ஹேர் கலர் ரொம்ப கோல்டன் இருக்கிறது நினச்சிக்கிட்டு தான் இழந்த கோல்டு தான் திரும்ப கிடச்சிருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போவார். இந்த குழந்தை பக்கத்தில் போகும்போது கையை நீட்டுவார் எடுக்கிறதுக்கு. பட் அது இட் இஸ் நாட் அ கோல்டு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஹேர் அது ரொம்ப கோல்டன் கலரில் இருக்கும். பட் அந்த குழந்தைய பார்த்த உடனே சைலாஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். But when he touched it was golden curly hair of sleeping child. சைலாஸ் took the child as his daughter. அந்த குழந்தை வந்து தன்னுடைய மகள் மாதிரி பார்ப்பாரு. He also saw its mother died. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்ப்பாரு. இந்த குழந்தையோட மதர் இறந்ததை பார்த்துருப்பாரு. ஸோ ஓகே நம்ம இந்த குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவார். Knowing this, the Godfrey released sign demanded that the child. இதற்கு இடையில் வந்து காட்ஃப்ரேக்கு தெரிஞ்சிடும் மோலி ஃபேரன் இறந்துட்டாங்க. அப்பா எப்படியோ வந்து அவள் இறந்துட்டா. இனிமேல் வந்து இந்த ஃபஸ்ட் மேரேஜோடைய ரகசியம் வந்து வெளியே தெரியாது அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருப்பான். இருந்தாலும் அவனுடைய ஓன் டாட்டர் வந்து தனியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம அந்த குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலான்ட்டு கேட்பான். ஆனால் சைலாஸ் என்ன பண்ணிடுவார், நான் அந்த குழந்தைய தரமாட்டேன், இது என் வீட்டுக்கு வந்த குழந்தை எனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு சைலாஸ் வந்து தான் வளர்த்துக்குவேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ சைலாஸ் ரெஃப்யூஸ் டு கிவ் டு ஹிம் அண்ட் ஷி வாண்டட் டு ரியர் த சைல்ட். நான் தான் வளர்த்துக்குவேன்னு சைலாஸ் கிளைம் பண்ணுவார். டோலி வின்த்ராப் ஆல்சோ brought டாய்ஸ் டு த சைல்டு. டோலி வின்த்ராப்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு லேடி. இவங்க வந்து அந்த குழந்தைக்கு சின்ன சின்ன பொம்மைகள்லாம் கொண்டு வந்து இவங்களும் வந்து சைலாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. ஷி புட் த நேம் எப்பி. அந்த டாலி வின்த்ராப் தான் அந்த சைல்டுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேர்னா எப்பி, அதாவது ஹெப்சிபா அப்படிங்கிற நேமோட ஷார்ட் நேம் தான் வந்து எப்பின்னு ஒரு ஸ்மால் நேமை வந்து அந்த குழந்தைக்கு வைப்பாங்க. அண்ட் ஆரோன் வாஸ் த சைல்ட் ஆஃப் டோலி வாஸ் க்ளோஸ் டு எப்பி ஆஸ் பிளேமேட். டோலி வின்த்ராப்புடைய சன் வந்து ஆரோனுக்கும் வந்து எப்பிக்கும் ஒரே வயசாக தான் இருக்கும். ஸோ ஆரன் வந்து எப்பி மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருப்பாங்க. எப்பி ஆல்சோ ஆரன் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் ஒன்றா விளையாடுறது எல்லாம் இருக்கும். அதற்கப்புறம் வந்து ஒரு 16 வருஷம் முடிஞ்சிடும். அந்த சமயத்தில் ஸ்கொயர் இறந்துருவார். எப்பிக்கு வந்து வயசு 18 வயசு இருக்கும். ஷி நியூ ஹர் ஸ்டோரி பட் ஷி அக்செப்டட் சைலாஸ் ஆஸ் ஃபாதர். எப்பி அண்ட் ஆரோன் லவ்டு ஈச் அதர். எப்பிக்கு தெரியுது கடந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு, நம்ம மதர் யார் எல்லாமே தெரியும். இருந்தாலும் சைலாஸ் தான் தன்னுடைய ஃபாதர்ன்ட்டு அவங்க கூட இருப்பாங்க. ஆரோனுக்கும் எப்பிக்கும் ஒரு லவ் ஆரம்பிக்கும். 2 பேருமே ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுவாங்க. காட்ஃப்ரே வாண்டட் எப்பி டு டேக் ஹோம். காட்ஃப்ரேக்கு எப்படியா தன் வீட்டுக்கு கூட்டு நம்ம டாட்டர் நம்ம வளர்க்கணும்னு நினைப்பான். நான்சி டிடன்ட் லைக் இட். ஆனால் நான்சிக்கு பிடிக்காது எப்பியை தன் டாட்டராக வந்து வீட்டுக்கு வளர்க்குறது. பிகாஸ் காடோட விருப்பப்படி நம்ம குழந்தைய இருக்காது சொல்லியிருக்காங்க. எதுக்கு நமக்கு குழந்தை அப்படின்னு நான்சி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஒன் டே ஸ்டோன் பீட் ட்ரெயின்ட் ஸ்கெலட்டன் டன்ஸ்டன் அண்ட் கோல்டு ஆல்சோ சீன். ஒரு நாள் வந்து அந்த ஸ்டோன் பீட்டில் இருக்கிற தண்ணி வற்றி அதில் ஆல்ரெடி விழுந்த டான்ஸோட உடம்பு தெரியும். உடம்பு எலும்பு கூட ஆயிருந்திருக்கும். அதற்கப்புறம் அவன் திருடின அந்த கோல்டன் அதுவும் தெரியும். அதை பார்த்த உடனே இப்போ தான் உண்மை வருது, இதை திருடினது யார், டான்ஸ்டன் தான் திருடி இருக்கான்னு சொல்லிட்டு சைலாஸுக்கும் தெரிஞ்சிடும், காட்ஃப்ரேக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த கோல்டன் திருடனை வந்து யாருன்னு தெரிஞ்சிச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டன்ஸ்டன் வந்து ஒரு பேராசை பிடிச்சவன். அவன் வந்து ஒரு பாவம் பண்ணியிருக்கான். அதை காட்ஃப்ரே ரிட்டர்ன் பண்ணி பணத்தை வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் பணம் ஆசைப்பட்டு திருடி இருக்கான் சைலாஸ்ட்டை. இதற்கான ஒரு பனிஷ்மெண்ட் தான் வந்து டன்ஸ்டனுக்கு வந்து வந்திருக்குது. அவனே வந்து அந்த குளத்தில் விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு தெரியுது. Now all knew that Dunstan only stole the gold. Godfrey revealed his marriage with Molly to Nancy. அதற்கப்புறம் நான்சிட்ட தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆனதாகவும் அந்த பொண்ணு பேர் மோலி ஃபேரனுங்கிறத உண்மையை வந்து நான்சிக்கு சொல்லியிருந்திருப்பான். அண்டு வாண்டட் எப்பி ஆஸ் டாட்டர். அதுக்கப்புறம் எப்பி வந்து என்னுடைய டாட்டர், அவங்கள நம்ம இனிமேல் வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான்சிட்ட தன் விருப்பத்தை நிறைவேற்ற சொல்லுவான். பட் போத் வென்ட் சைலாஸ் ஹோம். எப்பி ரெஃப்யூஸ் டு கோ வித் காட்ஃப்ரே. 2 பேரும் அதற்காக எப்பியை கூட்டு வரதுக்காக சைலாஸ் வீட்டுக்கு போவாங்க. பட் சைலாஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிவார். நான் அந்த பொண்ணை தரமாட்டேன், நான் தான் வச்சுக்கேன்னு சொல்லிட்டு. மோரோவர் எப்பி என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்கள் வந்து என்னுடைய ஃபாதராக இருந்தாலும் எனக்கு சைலாஸ் தான் எனக்கு
விவரம் தெரிஞ்சிருந்து இவங்க தான் என்னுடைய ஃபாதர், நான் இவங்கள விட்டு எங்கேயும் வரமாட்டேன்னு அந்த எப்பி வந்து சொல்லிடுவாங்க. ஒரு ஏமாற்றத்தோட அந்த காட்ஃப்ரே நான்சியும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்க. அண்ட் ஆல்சோ ஷி டோல்டு ஷி வாண்ட்ஸ் டு மேரி ஆரன். ஆரன்கிற பையனை லவ் பண்ணுறேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற விருப்பத்தையும் சைலாஸ்ட்டையும் காட்ஃப்ரேட்ட சொல்லிடுவாங்க எப்பி. அண்ட் காட்ஃப்ரே ரிட்டன் அண்ட் கன்சோல்டு ஹிம்செல்ஃப் தட் நான்சிஸ் லவ் வில் சஸ்டெயின் ஹிம். காட்ஃப்ரே வந்து வீட்டுக்கு திரும்பிடுவார். அவர் என்ன நினைப்பார்னா, ஓகே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு லவ் வந்து நான்சி தான். ஸோ நான்சி நான் உயிருக்கு லவ் பண்ணி என்னுடைய காலங்களை நான் கடந்துக்கு அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு அப்படியே காட்ஃப்ரே திரும்பி வீட்டுக்கு போயிடுவார் வித்தவுட் ஹிஸ் ஓன் டாட்டர் எப்பி. இதில் எல்லாமே வந்து சைலாஸ்க்கு இது என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சைலாஸ் வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ரூடாக இருந்திருப்பான், யாரு கூடயும் பேச மாட்டான். பட் அந்த கோல்டு தொலைஞ்சதுக்கப்புறம் என்னைக்கு எப்பி தன்னோட வீட்டுக்கு நுழைஞ்சாலும் அன்னையிலேருந்து சைலாஸ் வந்து குணம் மாறி மற்ற ஹியூமன் மேலே அன்பு காட்ட ஆரம்பிப்பான். எப்பிங்கிற ஒரு சைல்டு மேலே அன்பு காட்டி அவங்கள வந்து தன்னுடைய டாட்டராக எடுத்துக்குவான். அப்புறம் டன்ஸ்டனுக்கு வந்து அவன் ரொம்ப பணாசையெல்லாம் பிடிச்சனால கடவுளே அவனை தண்டித்த மாதிரி அவன் ஒரு ஸ்டோன் பிட்டில் விழுந்து இறந்து போயிடுவான். அப்புறம் காட்ஃப்ரே வந்து தான் மறைச்சி வச்ச ரகசியத்தை உடச்சி நான்சி தன்னோட செகண்ட் ஒய்ஃப் நான்சிட்ட உண்மையை சொல்லிடுவான். ஸோ எல்லாம் கரெக்டாக வந்து சைலாஸும் மனசு திருந்திடுவான், காட்ஃப்ரேயும் தன்னுடைய சீக்ரெட்டை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவான். டன்ஸ்டனுக்கும் வந்து அவனுடைய பாவத்துக்கான அந்த ரிசல்ட் வந்து அவனாக வந்து அந்த ஒரு பிட்டில் விழுந்து இறந்து போயிடுவான். ஸோ இந்த மாதிரி தான் சைலாஸ் மேர்னர் வந்து இந்த நாவல் அமைஞ்சிருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சம்மரி ஆஃப் ஜார்ஜ் எலியட். இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் அண்ட் டூ சப்ஸ்கிரைப்.